ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்னர் மேஜிக். ஜூன் பிளானரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே ஜேர்னலிங் வந்து நானாக ஓனாக தான் எழுதுவேன். ஒரு நோட்டில் வந்து எழுதியிருப்போம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஜேர்னலிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கு. எப்போயுமே வந்து கையில் எழுதும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எல்லாமே பிளான் பண்ணி எழுதணும். பர்டிகுலராக அந்த ட்ராக்கிங்க்கெல்லாம் நான் வந்து 30 காலம்ஸ் எல்லாம் போட்டு எழுதிட்டுருப்பேன். அதனால ரொம்ப டைம் அதிகமாக எடுக்குது. அப்படிங்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை எனக்கு இது வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட இதில் எழுதுறதுக்கு தான் ரொம்ப பிரியமாக இருந்தது. பட் ஓகே, இது வந்து பார்க்கும்போது ஆன்லைனில் பார்க்கும்போது இதில் இருக்க பேட்டர்ன்ஸு, இதில் இருக்க பிளானர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால தான் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸு, இது எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்குங்க. நம்ம கையில் எழுதும் போது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராக்கர்ஸ் வேணும், உங்களோட அந்த மந்தோட டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளானராக போகும்போது அவங்களே வந்து ப்ரீ டெக்ஸ்ட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். இந்த ஜேர்னலிங்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து அன்டேட்டட் பிளானர். நீங்கள் எந்த மந்த்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜான்வரி மந்த்து தான் இருக்கீங்க, இல்லை அந்த மந்த் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அந்த மந்த் எதுவும் பிளான் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். அந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து இந்த அன்டேட்டட் பிளானர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓனாக எழுதுனாலும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளானர்ஸ் நீங்கள் போனாலும் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ நோட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் புக் இருக்குது. நம்ம வந்து கையில் எழுதும்போது வரையலாம், இல்லை நம்மளே ஸ்டிக்கர் வந்து தனியாக வாங்கி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஒரு ஸ்டிக்கர் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். இந்த இயர் நான் எப்படி பிளான் பண்ணுறேங்கிறத ஒவ்வொரு மந்த்துமே உங்களுக்கு வந்து நான் தரேன். இந்த ஜூன் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த புத்தா டிசைன் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால நாங்கள் வந்து இது செலக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை வந்து அமைதிப்படுத்தினா தான் நம்ம சோல் நம்மக்கிட்ட பேசுகிறது வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளானர் வந்து யாரோடது அப்படிங்கிறது மாதிரி நம்ம எழுதிக்கிறது, நம்ம நேம் எழுதிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானரில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கைடு. இந்த இயரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, குவிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை எங்கேயாவது விசிட் பண்ணுமா, லேர்ன் பண்ணுமா, அந்த மாதிரியெல்லாம் பிரித்து நம்மளை திங்க் பண்ண வச்சு எழுத வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இக்கிகை வந்து நம்ம புக் சம்மரி நம்மளோட சேனல்லே வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இக்கிகை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளோட இக்கிகை வந்து ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து விஷன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பக்கெட் லிஸ்ட் பேஜ். ஒரு 20 பக்கெட் லிஸ்ட் இந்த இயர் முடிகிறதுக்குள்ளேயும் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அட்வென்ச்சர், நீங்கள் எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ட்ராவல் டைமில் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த செக்லிஸ்ட்லாம் பென்சில் எழுதிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ட்ராவலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஃபார் த இயர், பர்சனல், ஒர்க் அண்ட் ஃபினான்ஸு, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. கோல் எழுதிக்கணும், அதோட ஸ்டெப் டு அச்சீவ் வித். ஒரு கோல் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அதை எழுதிக்கணும். டியூ டேட் எழுதிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிளானரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் அதை ஒரு வருஷத்தில் 4 தடவை ஒரு சின்ன சின்ன கோல்ஸாக பிரிச்சுட்டு அந்த லெவல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு குவார்ட்டரில் நம்ம விட்டுட்டாலும் அடுத்த குவார்ட்டரில் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்ப்ரெட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போயுமே வந்து நம்ம மந்த்லி கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆனுவல் கோல் என்ன, இந்த குவார்ட்டருக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு நினச்சிருக்கோம், அதோட டெய்லி பேசிக்கில் என்னென்ன டாஸ்க் வந்து நம்ம எடுக்கணும், அந்த மாதிரி வந்து நம்மளை திங்க் பண்ண வச்சு எழுத வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் பேஜ். இதெல்லாம் வந்து எனக்கு நானே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்த விஷயம். ஸோ கேலண்டர் பேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட் ட்ராக்கரில்
நம்ம வந்து மைண்டு, பாடி, சோல், லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியடை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து மூட் ட்ராக்கர், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட் ஃபார் த மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும். அதுக்கப்புறம் நம்மளோட பட்ஜெட் இதுக்கும் ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி ஸ்ப்ரெட் தான் எல்லாமே. டெய்லி அஃபர்மேஷன், ப்ரையாரிட்டி டாஸ்க்கு, வீக்லி டு டூ லிஸ்ட் வந்து ஒரு இடத்துல எழுதிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடித்தோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டெய்லி அஃபர்மேஷன் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வீக்லி ஸ்ப்ரெட் வந்து அதே மாதிரியே தான் இருக்கும் எப்போயுமே. ஸோ 4 வீக்குக்கும் அது 5 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதே மாதிரியே இருக்குது. இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பெஸ்ட் பார்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம், எது வந்து ரொம்ப சின்ன வெற்றியாக நம்ம வந்து எது அடைஞ்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ரீசெட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து அதே மாதிரியே கண்டினியூ ஆகும். இதே மாதிரியே 12 மந்தோட ஸ்ப்ரெட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அன்டேட்டட் பிளான். நீங்கள் வந்து ஒரு மாதத்தை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அந்த பிரிக்கிறதுக்கு அவங்க ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்ட்போர்டு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு மாதத்தோட டிசைனும். ஸோ நான் இது வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட் வேணும், நீங்கள் ஏதாவது மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு பிளாங்க் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பேஜில் கூட எழுதிக்கலாம் ஏதாவது நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை. ஸோ இப்படியே வந்து அது 12 மந்த்ஸ் வந்து போகுது. ஆஃப்டர் 12 மந்த் வந்து பார்த்திங்கன்னா blank பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போன விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா, ஏதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது நீங்கள் எழுதணும்னு நினைக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாஸ்வேர்ட்ஸ், நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எழுதுறது. அப்புறம் இந்த வருஷத்தில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எழுதுறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இயர் எண்டோட ரிவ்யூஸ் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபைனல் பேஜ். ஸோ என்ன வந்து கற்றுக்கணும், நெக்ஸ்ட் இயருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அன்புக்குரியவங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இல்லை எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இங்கே எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு blank பேஜ் அதோட முடியுது. இங்கே வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் போடுறதுனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிளானரில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருந்தது. இந்த ரிங் வந்து ஒழுங்காக இல்லை. நீங்கள் என்டையர் பேஜுக்கும் வந்துட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஓனாக எழுதினாலும் சரி, இந்த மாதிரி பிளானர் வாங்கி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஜேர்னலிங் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.